அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசியினருக்கு டிசம்பர் மாத ராசி பலன். டிசம்பர் 5ஆம் தேதி குரு பகவான் திரும்பவும் 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துக்கு செல்கிறார். 10ல் கேது, ராசியில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் உள்ளனர். டிசம்பர் 6ஆம் தேதி புதன் தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார். டிசம்பர் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு செல்கிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். ஆகவே நன்மைகள் சற்று அதிகரிக்கும். சனி பகவான் 5ல் இருந்தால் கூட குருவின் பார்வையை பெறுகிறார். நன்மை. குடும்பத்தை பொறுத்தவரை சில சமயம் கணவர் மனைவி லேசான கருத்து வேறுபாடுகள், பணம் சற்று செலவாகிக்கொண்டே இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்யுங்கள். சிக்கனமாக இருங்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உழைப்பு அதிகம். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். தொழில் வியாபாரத்தில் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு நன்மை பெருகும். ஆரோக்கியத்தில் சிறு சிறு உடல் உபாதைகள் வரலாம். பிபி, சுகர் போன்றவற்றை நல்லபடியாக பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். விவசாயம் பரவாயில்லை. விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் செவ்வாயை குரு பார்ப்பதால் விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், கால்நடைகள் அபிவிருத்தியாகும். ஆக இந்த டிசம்பர் மாதம் எதையும் சாதிக்கும் அமைப்பு தங்களுக்கு உண்டு. 5ஆம் இடத்து சனியால் பிள்ளைகளால் பெருமை, புகழ். பெரிய சோதனைகள் தங்களுக்கு ஏதுமே இல்லை. சிலர் வெளிநாடு சென்றவர்கள் பூர்வீகம் சொந்த நாட்டுக்கு திரும்பலாம். போலீஸ், மிலிட்ரி டிபார்ட்மெண்ட் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். ஆக விருச்சிக ராசினருக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் குரு இருந்தால் கூட அவர் பார்க்கும் இடங்கள் நன்மை பெறுகிறது. தங்களுடைய விரய ராசியை பார்க்கிறார். விரயம் என்பது சுப செலவுகளாகத்தான் வரும். பிள்ளைகளுக்கு திருமணம், சீமந்தம், படிப்பு போன்றவர்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும். தங்களுடைய தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய தனுசு ராசியை பார்க்கிறார். அங்கிருக்கும் சூரியன் செவ்வாயை பார்ப்பதால் அரசியல், அரசு துறை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நன்மைகள் பெருகும். பெரிய மனிதர்களின் தொடர்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சற்று மேம்படும். குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்தால் கூட பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.